அனைவருக்கும் வணக்கம். 2021ஆம் ஆண்டு 25ஆம் தேதி ஏப்ரல் மாதம் சமணர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு திருநாளாகும். அதாவது மகாவீரர் அவதரித்த நாளாகும். இது மகாவீரர் ஜெயந்தி என அழைக்கப்படுகிறது. இந்த பதிவில் மகாவீரர் பற்றிய வாழ்க்கை வரலாறும் அவர் வாழ்வில் நடந்த சுவையான நிகழ்ச்சிகளையும் நாம் பார்க்க இருக்கிறோம். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு, அதாவது கிமு 599ஆம் ஆண்டு பீகார் மாநிலத்தில் வைசாலி என்ற இடத்துக்கு அருகே உள்ள குண்டல்பூர் என்னும் கிராமம். அங்கு சித்தார்த்தர் என்பவர் ஒரு அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர் வசித்து வந்தார். அவருடைய மனைவி திரிசலா என்பவர் ஆவார். ஒரு நாள் பகல் பொழுது இருவரும் அமர்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது திரிசலா தன் கணவனிடம், அரசே, இன்று விடியற்காலை நான் ஒரு கனவு கண்டேன் என்று சொல்கிறாள். அப்போது சித்தார்த்தர் கேட்கிறார், அது என்ன கனவு, சொல் பார்க்கலாம் என்கிறார். உடனே திரிசலா தாம் கண்ட கனவை சொல்கிறாள். இன்று விடியற்காலை நேரம் நான் கண்ட கனவு அது. காலை நேரம் இளம் சூரியன் செந்நிறத்தில் வானத்தில் தோன்றுகிறான். அந்த நேரத்தில் நம் நாட்டில் தெருக்களில் பொன்னும் பொருளும் மணியும் குவிந்து கிடக்கிறது. அப்பொழுது பளிங்கு நிறத்தில் ஒரு வெள்ளை நிற யானை ஒன்று பிடரிக்கொண்டு ஓடி வருகிறது. இப்படி ஒரு கனவு கண்டேன், இதன் பொருள் என்ன என்று கேட்கிறாள். அதற்கு மன்னர் சொல்கிறார், தேவி, நீ கண்டது ஒரு நல்ல கனவு. அதாவது இந்த உலகத்தையே உய்விக்க ஒரு பெரிய மகானை நீ மகனாக பெறுவாய். அதற்கான அறிகுறிதான் இந்த கனவு என்று கூறுகிறார். நாட்கள் செல்கிறது. திரிசலா அம்மையும் கருவுறுகிறாள். மாதங்கள் செல்கிறது. 3-4 மாதங்கள் ஆகிவிட்டது. நாட்கள் வளர வளர அவளுக்குள் கவலை வளர்கிறது. ஏனென்றால் வயிற்றுக்குள் எந்தவித அசைவும் இல்லை. இவளுக்கு ஒரே வருத்தம், குழந்தை என்றால் அசைவு இருக்க வேண்டுமே, என்னுடைய வயிற்றில் ஒரு அசைவுமே இல்லையே, அந்த குழந்தை எப்படி இருக்கிறது என்று அவள் வருந்துகிறாள். அப்பொழுது வயிற்றுக்குள் இருந்த அந்த குழந்தை என்ன நினைத்தது என்றால், நம் தாயாரின் வயிற்றில் நாம் இருக்கிறோம், நம் தாயாருக்கு நாம் சிரமம் கொடுக்கக்கூடாது, நாம் உருண்டு புரண்டு காலை உதைத்தால் நம் தாய்க்கு வலிக்குமே, அதனால் அவளுக்கு துன்பம் நேருமே என்று கருவிலே அந்த குழந்தை கருதியது. கருவிலே இரக்க குணமும் பிறர் துன்பத்தை தாங்க முடியாதபடி ஒரு குழந்தை இருந்தது. பொதுவாக தாய்மார்கள்தான் தங்கள் குழந்தை நோகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக புரண்டு படுக்க மாட்டார்கள், பத்திரமாக இருப்பார்கள், குழந்தைக்கு நோகக்கூடாது என்று. ஆனால் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை தன் தாயாருக்கு துன்பம் கொடுக்கக்கூடாது என்று இருந்ததே. அப்படிப்பட்ட ஒரு குழந்தை, அந்த குழந்தை கிமு 599ஆம் ஆண்டு இந்த பூமியில் அவதரித்தது. அந்த குழந்தைதான் வர்த்தமானர் என பெயரிட்டார்கள். அந்த வர்த்தமானர் என்ற அந்த பெயரிட்ட அந்த குழந்தைதான் பிற்காலத்தில் மகாவீரர் என போற்றப்படுகிறார். மகாவீரர் என்றால் இவர் ஏதோ பல போர்க்களங்களில் சென்று பல போர்களில் பல வீரர்களை கொன்று பல நாடுகளை வென்றவர் என்று பொருள் அல்ல. மகாவீரர் என்றால் ஆசையை அடக்கி ஆசையை கொன்று மனதை வென்றவர். அதனால்தான் அவர் மகாவீரர் என போற்றப்படுகிறார். இந்த குழந்தை நாட்கள் ஆக ஆக மத கொள்கை,
தியானம், பக்தி போன்றவற்றில் தன்னுடைய மனதை செலுத்தியது. தந்தை சித்தார்த்தனுக்கு இந்த குழந்தை இப்படியே இருக்கிறதே, ஒரு திருமணம் செய்து வைக்கலாம் என்று திருமணம் செய்து வைத்தார்கள். யசோதா என்ற பெண்ணை மணம் முடித்தார்கள். நாட்கள் சென்று கொண்டே இருக்கிறது. அவருக்கு 30 வயதாக இருக்கும் பொழுது அவர் வீட்டை விட்டு கிளம்பி தியானம் செய்வதற்காக கிளம்புகிறார். அப்படி போனவர் 12 ஆண்டுகள் தியானம் செய்கிறார். 42வது அந்த வயதில் ரிஜுபாலிகா என்ற ஆற்றங்கரையில் சால் மரம் என்ற ஒரு மரத்தின் அடியில் அவர் ஞானம் பெற்றார். இந்த சால் மரம் என்பது என்னவென்றால், இது ஒரு தேக்கு மரத்தை போன்ற ஒரு உறுதியான மரமாகும். குங்கிலிய மரம், ஆச்சா மரம் என்றும் நாம் சொல்வோம். இந்த மரத்தின் பட்டையில் உள்ள பிசினில் இருந்துதான் சாம்பிராணி தயாரிக்கப்படுகிறது என்பது ஒரு அரிய ஒரு செய்தியாகும். இவ்வாறு அந்த மகாவீரர் தன்னுடைய 42வது வயதில் மோட்சமடைந்தார். இவர் சமண மதத்தை தோற்றுவித்தார். அதாவது 24 தீர்த்தங்கரர்கள் சமண மதத்தில் தோன்றியவர்கள். அதில் 24வது தீர்த்தங்கரராக மகாவீரர் இருந்தார். இவரே கடைசி தீர்த்தங்கரர் ஆவார். இவருடைய கொள்கைகள் திரிரத்னா என்று அழைக்கப்படுகிறது. 3 கொள்கைகள், அதாவது நன்னம்பிக்கை, நல்லறிவு, நற்செயல், இந்த 3ம் இவருடைய கொள்கையாகும். இந்த முக்தி அடைவதற்காக அவர் சில போதனைகளை செய்தார். அவற்றில் முக்கியமானது அஹிம்சை, அதாவது ஜீவகாருண்யம், உயிர்களை கொல்லாமை. இதுவே இவருடைய முக்கியமான ஒரு கொள்கையாகும். எந்த உயிருக்கும் துன்பம் செய்யக்கூடாது என்பது இவருடைய ஒரு முக்கிய கொள்கை. அடுத்தபடியாக இவர் வாய்மை, எப்பொழுதும் உண்மையே பேச வேண்டும் என்பது 2வது ஒரு கொள்கை. 3வது அவர் திருடாமை, களவு செய்யக்கூடாது என்பது 3வது ஒரு கொள்கை. 4வது பற்றின்மை, எதன் மீதும் பற்றில்லாத ஒரு நிலைமை. 5வது புலன் அடக்கம். இந்த 5 கொள்கைகளை மக்களுக்கு பரப்பினார் மகாவீரர். இவர் மகாவீரர் வாழ்க்கையில் பல நல்ல ஒரு அருமையான ஒரு சுவையான நிகழ்வுகள் நடந்துள்ளன. அந்த நிகழ்வுகளை பற்றி நாம் அடுத்த பதிவில் காணலாம் என்று கூறி இந்த அளவில் இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.